வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, சமீபத்துல நம்முடைய சப்ஸ்கிரைபர்ட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சுங்க. வாட் அபவுட் அஸ்ட்ராலஜி அண்ட் பிளானட்டரி ப்ரெடிக்ஷன்ஸ்? We blindly follow and store the negative thoughts in mind based on its daily prediction. Kindly guide us. This will be helpful to many people. அன்பானவர்களே, இது ஒரு தனிப்பட்ட நபரினுடைய சந்தேகம் அல்ல. நம்மில் பெரும்பாலானோர் காலையில செய்யக்கூடிய முதல் தவறு இதுதாங்க. காலையில கண் விழித்த முதல் 1 மணி நேரம் நம்முடைய ஆழ் மனதின் வாசல் திறந்திருக்கும். அந்த நேரத்துல டிவிலயோ பேப்பர்லயோ உங்களுடைய மொபைல்லயோ உங்களுக்கு சந்திராஷ்டமம், கவனம் தேவை, சண்டை வரும் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த எதிர்மறை எண்ணம் உங்கள் ஆழ் மனசுல விதைக்கப்பட்டது. ஒரு நபர் காலையில சந்தோஷமா தான் எழுந்திருக்கிறாரு, ராசி பலன்ல விபத்து ஆபத்து இந்த மாதிரி பாக்குறாரு, உடனே அவருக்கு பதட்டம் வந்துருது. அந்த பதட்டத்திலேயே வண்டி ஓடிட்டு போறாரு, தடுமாறி கீழே விழுந்துடுறாரு. இப்ப சொல்லுங்க, விபத்து நடந்தது கிரகத்தினாலா இல்ல பயத்தினாலா? இந்த விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு ஓஷோவினுடைய ஞான பார்வை நம்மளுக்கு அற்புதமா வழிகாட்டுதுங்க. ஞானத்தின் பேரொளியான ஓஷோவின் ஜோதிடம் பற்றிய பார்வை அவர் தொட்டிராத தலைப்புகளே இல்லைங்க. ஆனா ஜோதிடம் பற்றி அவர் கூறிய கருத்துக்கள் ஒரு புரட்சிகரமான சிந்தனை. மூட நம்பிக்கை என்று ஒதுக்கப்பட்ட இந்த துறையை அவர் ஒரு பிரபஞ்ச ஒருமைப்பாட்டின் அறிவியல் என்றே அழைச்சாரு. ஓஷோ ஒரு முறை சொல்றாருங்க, ஜோதிடம் 100% உண்மை, ஆனால் ஜோதிடர்கள் 98% பொய்யர்கள். இது நமக்கு முதலில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். ஒரு உண்மை எப்படி பொய்யர்களால் கையாள முடியும்? ஓஷோ இங்கு ஜோதிடத்தின் அடிப்படை அறிவியலையும் அதன் தற்போதைய நடைமுறையையும் பிரித்து பார்க்க சொல்றாருங்க. பிறந்த நேரத்தின் முத்திரை. ஒரு குழந்தை இந்த உலகிற்கு வரும்போது அந்த தருணத்துல பிரபஞ்சத்துல என்ன அலைவரிசை இருக்குதோ அது குழந்தையின் உடலில் மனதில் ஆழமா பதியுது. இது ஒரு முத்திரை போலதான். இதுதான் உங்களுடைய ஜாதகம். இது நீங்க யார் அப்படின்லாம் முடிவு செய்யல, மாறாக நீங்கள் எந்த சக்தி ஓட்டத்துடன் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு தான் காட்டுது. இத ஓஷோ சாத்தியக்கூறுகளின் வரைபடம் அப்படின்னே அழைக்கிறாருங்க. வானியலாளர்கள் வெறும் கோள்களின் தூரத்தை தான் அளவிட்டு சொல்றாங்க, ஆனா ஜோதிடம் அந்த தூரத்தின் விளைவுகளை பத்தி பேசுது. ஒரு காந்தம் இரும்பு துகளை ஈர்ப்பது போல கோள்களும் சில அலைகளால் நம் மீது தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்த அடிப்படை உண்மையை நாம் புறக்கணிக்கவே முடியாது. நம்முடைய பண்டைய ஞானிகள் இந்த அலைகளை உணர்ந்தனர், கணக்கிட்டனர். அது ஒரு அறிவியல். விதினா என்னன்னு ஓஷோ சொல்றாரு பாருங்க. நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சந்தேகம் இருக்கும், ஜோதிடம் எல்லாத்தையுமே தீர்மானிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு சுதந்திரம் இல்லையா? ஓஷோ சொல்றாருங்க, ஆமாப்பா, அறியாமையில இருக்கிறவங்களுக்கு விதிதான் எல்லாமே. நீங்க ஒரு இயந்திரம் போல இயங்கும் போது உங்கள் கடந்த காலமும் கோள்களின் தாக்கமும் உங்களை ஆளுகிறது. நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் உங்களை சுற்றியுள்ள சக்திகளுக்கு அடிமையாக இருக்கிறீங்க. புத்தி கூர்மையால் நீங்கள் விழித்திருக்கும் போது நீங்கள் சுதந்திரமானவர். ஒரு மாமரம் பழங்களை தரும், அது அதனுடைய இயல்பு. ஒரு சிங்கம் வேட்டையாடும், அது அதோட விதி. மனிதனாகிய உங்களுக்கு மட்டுமே அந்த இயல்பை மாற்றக்கூடிய திறன் இருக்கு. ஒரு மாம்பழத்தை உருவாக்காமல் வேட்டையாடும் சிங்கத்தை போல உங்களால இருக்க முடியும். விழிப்புணர்வு என்பது உங்கள் மீது ஏற்படும் கோள்களின் தாக்கத்தை உணர்ந்து அதற்கு எதிர்வினையாற்றுவதா அல்லது உங்களுடைய மையத்தில் இருந்து செயல்படுவதா என்று தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் உங்ககிட்ட இருக்குங்கிறாருங்க. இருள் மற்றும் ஒளி. உங்கள் ஜாதகம் என்பது ஒரு இருண்ட அறையை பற்றிய தகவலை அளிக்கிறது. ஒரு இருண்ட அறைக்குள்ளார இருக்கிறீங்க, இங்கதான்ப்பா பள்ளம் இருக்கு, இங்கதான் சுவர் இருக்கு, அங்க போனீங்கன்னா மோதிக்குவீங்க, நீங்க பள்ளத்துல போய் விழுந்துருவீங்க. இதுதான் விதி, இதுதாங்க ஜாதகம் சொல்லுது. ஆனா நீங்க விளக்கை ஏற்றி, அதாவது விழிப்புணர்வு என்ற உங்களுடைய அக விளக்கை ஏற்றி நடந்தீங்க அப்படின்னா ஜாதகத்தால உங்களுக்கு காட்டப்பட்ட தடைகளை எளிதில் கடந்து செல்ல முடியும். விளக்கை ஏற்றியவனுக்கு ஜாதகம் ஒரு பயனுள்ள வரைபடம் மட்டும்தான், கூகுள் மேப் மாதிரிதான். நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, போறதுக்கு வழி தெரியல, மேப் போடுறீங்க, இது இப்படி போகணும் அப்படின்னு சொல்லுது. மேப் காட்டுது அங்கங்க டிராபிக் அதிகமா இருக்கு, அங்க மேடு பள்ளங்கள் இருக்கு அப்படின்ட்டு. நீங்க என்ன பண்ணுவீங்க? கண்ணை மூடிக்கிட்டா போவீங்க, விழிப்புணர்வோட எச்சரிக்கையா போவீங்க இல்லைங்களா? மேப் இந்த மாதிரி சொல்லியிருக்கு, நம்ம சரியா போகணும் அப்படின்ட்டு.
இல்ல அந்த இடத்துல உனக்கு பிரச்சனை இருக்குன்னா போய் பிரச்சனையில சிக்கிடுவீங்களா? அப்படிலாம் இல்லை இல்லைங்களா? அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு விழிப்புணர்வு இருக்கு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எவ்வளவு விழிப்புணர்வு தேவைங்க. அதுதாங்க இங்க ஓஷோ சொல்றாங்க. விளக்கை ஏற்றியவனுக்கு ஜாதகம் ஒரு பயனுள்ள வரைபடம், கண்ணை மூடியவனுக்கு அது ஒரு சிறைச்சாலைங்கிறாருங்க. உடலின் அடிமைத்தனம். ஜோதிடம் உங்கள் உடலை பாதிக்குது, உங்களுடைய ஆன்மாவை அல்ல. உடல் அண்டத்தின் ஒரு பகுதி. எனவே உடல் அதன் தாக்கத்திற்கு அடிமைப்படலாம். ஆனால் நீங்கள் உங்கள் சுய உணர்வு அண்டத்திலிருந்தும் விடுபட்டது. கோள்களின் சக்தி உடலை ஒரு குறிப்பிட்ட வழியில் தள்ளலாம். ஆனா உங்கள் உணர்வு அந்த தள்ளுதலை அறிந்தால் நீங்கள் விலகிக் கொள்ள முடியும். உண்மையான சுதந்திரம் அப்படிங்கிறது நீங்க என்ன செய்யறீங்க அப்படிங்கறதுல இல்ல, நீங்க அந்த செயலை எவ்வளவு விழிப்புணர்வோட செய்யறீங்க அப்படிங்கறதுல தான் இருக்கு. கோள்கள் ஒரு மனிதனை கோபப்படுத்தலாம். விழிப்புணர்வு உள்ளவன் கோபத்தின் அலைகளை அறிவான், ஆனால் அதனுடன் தன்னை பிணைத்துக் கொள்ள மாட்டான். இதுதாங்க ஜோதிடத்தின் தாக்கத்திலிருந்து ஒருவன் விடுதலை அடையக்கூடிய வழிங்கிறாருங்க ஓஷோ. அடுத்து ஓஷோ சொல்லக்கூடிய விஷயம் செமைங்க, பயத்தை விக்கிறது. ஜோதிடர்கள் மற்றும் பரிகாரங்களின் ஏமாற்றம். ஓஷோ ஜோதிடர்களை ஏன் நிராகரிக்கிறாருன்னு தெரியுங்களா? இன்று பலர் ஜோதிட அறிவியலை ஒரு வியாபாரமாக மாத்தி இருக்கிறாங்க. அவர்கள் உங்களிடம் பயத்தை விக்கிறாங்க. சனி உங்களை பிடிக்க போகிறார், ராகுவின் தாக்கம் மோசமாக இருக்கு என்று உங்களை அச்சுறுத்துவார்கள். பயம் உங்களை சரணடைய செய்யும். சரணடைதல் வியாபாரத்திற்கு வழிவகுக்கிறது. இந்த அணுகுமுறை தாங்க ஓஷோ கடுமையா சாடுறாரு. பரிகாரங்களின் அற்பத்தனம். ஜாதகத்தில் ஒரு பிரச்சனை இருக்கும் போது நாம பரிகாரங்களை செய்யறோம். ஒரு கல்லை அணிவது, ஒரு கோவிலுக்கு செல்வது, ஒரு யாகம் செய்வது. ஓஷோ கேட்கிறாருங்க, ஒரு கோள் பல மில்லியன் மைல்களுக்கு அப்பால் இருக்கும் போது நீங்கள் ஒரு சின்ன மோதிரத்தை அணிவதால் அது எப்படி திருப்தி அடையும்? இது ஒரு குழந்தைத்தனமான செயல். வெளிப்புற விஷயங்களை மாற்றுவதால் உட்புற மையம் மாறவே மாறாதுப்பாங்கிறாருங்க. தியானமே ஒரே பரிகாரம். ஓஷோவினுடைய பார்வையில் உண்மையான பரிகாரம் என்பது உள்நோக்கி செல்வது மட்டுமே. சனி பகவான் உங்கள் மீது தாக்கம் செலுத்தினால் அது உங்கள் மையத்தை அசைக்கிறது என்று அர்த்தம். நீங்கள் தியானம் மூலம் உங்கள் மையத்தை பலப்படுத்தினால் எந்த கோள்களாலும் உங்கள் அமைதியை குலைக்க முடியாது. ஒரு படகுல போறீங்க, கடலினுடைய மையத்துல ஆழமா இருக்கிறீங்க அப்படின்னா வெளிப்புற அலைகள் மூலமாக உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புமே இருக்காது இல்லைங்களா? தியானம் தாங்க கிரகங்களின் தாக்கத்திலிருந்து விடுதலை அளிக்கும் ஒரு உண்மையான பரிகாரங்க. இதற்கு நம்மோடு சக மனிதராக வாழ்ந்து காட்டிய வேதாத்திரி மகரிஷியினுடைய வாழ்க்கை சம்பவம் தாங்க நம்மளுக்கு மிகப்பெரிய உதாரணம். வேதாத்திரி மகரிஷிக்கு வயது 40. அந்த ஒரு நேரத்துல அவருடைய நெருங்கிய நண்பர் அவருடைய ஜாதகத்தை பாக்குறாரு. அவரும் பாத்தீங்கன்னா ஜாதகத்துல நல்ல கை தேர்ந்தவர். வேதாத்திரி மகரிஷிக்கும் ஜோதிடத்தை பற்றி தெளிவு இருந்துச்சு. அவர் வேதாத்திரி மகரிஷியினுடைய ஜாதகத்தை கணித்து விட்டு உங்களுடைய ஆயுட்காலம் 54 ஆண்டுகள் தான் அப்படிங்கிறாரு. வேதாத்திரி மகரிஷி, இல்லப்பா இது பத்தாது எனக்கு, ஏன்னா நான் இந்த சமூகத்துக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் ஏராளம் இருக்கு, இந்த வயது எனக்கு பத்தாது, எனக்கு மேலும் 40 ஆண்டு காலம் தேவை, அதாவது 90 வயது எனக்கு தேவை அப்படிங்கிறாரு. மகரிஷி சொன்ன மாதிரியே 94 வயது வரை வாழ்ந்து காட்டினாருங்க. அவருடைய ஜாதகத்துல கண்டம் இருந்துச்சு, அதுவும் சிறப்பான ஒரு ஜோதிடர் தெளிவா கணிச்சு சொல்றாரு. இப்ப மகரிஷியால எப்படிங்க இந்த கோள்களின் தாக்கத்துல இருந்து விடுபட முடிஞ்சிச்சு? அவரு நினைச்சது 90 வயசு, ஆனா மேலும் 4 வருடம் போனஸா வாழ்ந்து காட்டியிருக்கிறாரு இல்லைங்களா? என்ன காரணம் தெரியுங்களா? தவம். ஓஷோ சொல்ற மாதிரி தியானம், உடற்பயிற்சி, யோகா, இதுதாங்க மருந்து வாழ்க்கைக்கு. விழிப்புணர்வு தாங்க முக்கியமான ஒரு விஷயம். மகரிஷி சொல்லுவாருங்க, உங்களுடைய ஜாதகத்துல கட்டம் சரியில்லைங்கிறாங்களா, கோள்களின் பாதிப்பு இருக்கா, நவகிரக தவத்தை தொடர்ந்து பண்ணிட்டே வாங்கப்பா, போதும், கோள்களால உங்களைய ஒன்னும் பண்ண முடியாது, இதுதான்ப்பா உனக்கு சிறந்த பரிகாரம்னு மகரிஷி சொல்லுவாங்க. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவத்தை சொல்றேங்க. நானு என்னுடைய 2 ஃப்ரெண்ட்ஸ் ஜாதகம் பார்த்தோங்க. எங்க வீட்டுல தான் வந்து பார்த்தாரு அவரு. அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? எல்லாத்துக்கும் டைம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் எனக்கு வந்து எந்த பரிகாரமும் சொல்லல. காரணம் என்னன்னா, நான் பல வருடங்களாக இந்த மாதிரி யோகா தியானம் அப்படிங்கிற ஒரு இதுல போயிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். என்னுடைய பேச்சின் மூலமாகவும் அவருக்கு தெரிஞ்சிருச்சு.
மற்ற 2 பேர்த்துக்கு அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வெளிநாட்டுல இருக்கிறாங்க, கனடால இருக்காங்க. அவங்களுக்கு 1 லட்ச ரூபாய் கேட்கிறாரு, பரிகாரம் பண்ணணும், உங்களுடைய பையனுக்கு டைம் சரியில்லைன்ட்டு. இன்னொருத்தருக்கு 30,000 கேட்குறாங்க, உங்களுடைய வீட்டில் கெட்ட சக்தி இருக்கு, பரிகாரம் பண்ணணுங்கிறாங்க. பார்த்துக்கோங்க, அவங்க உங்களுடைய மைண்டை நல்லா படிச்சிடுறாங்க. உங்களுக்கு பயம் இருக்கா உங்களுடைய வாழ்க்கையில, எதை வச்சு உங்களை அடிக்கலாம் அப்படின்னு பாக்குறாங்க. அவங்க எப்படி நம்ம கிட்ட இருந்து பணத்தை கறக்கலாம் அப்படின்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஜோதிடர்களுடைய வாழ்க்கையும் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்முடைய பயம் தாங்க அவங்களுக்கு வியாபாரமே. அதனால தயவு செஞ்சு ஏமாறாதீங்க. இந்த மாதிரி உங்களுடைய பணத்தை செலவு பண்றதுக்கு ஏதாவது ஒரு தியானத்தை கத்துக்கோங்க. நான் மனவளக்கலை பயிற்சிக்கு தான் நீங்க போகணும் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். எந்த தியான பயிற்சியாவது எடுத்துக்கோங்க. ஓஷோ சொல்லியிருக்கிறாரு டைனமிக் தியானம். இதுவும் பாத்தீங்கன்னா சிறப்பான தியானம் தான். இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நம்மை விடுவித்துக் கொள்வதற்கு என்ன தாங்க எல்லாத்துக்கும் காரணம். மகரிஷி சொல்லியிருக்கிறாங்க நவகிரக தவம், செம்ம தவங்க. கோள்களினுடைய தாக்கத்திலிருந்து முழுமையா விடுபட்டுலாங்க. அதான் ஓஷோ சொல்றாங்க, தியானமே ஒரே பரிகாரம். ஓஷோவினுடைய பார்வையில உண்மையான பரிகாரம் என்பது உள்நோக்கி செல்வது மட்டுமே. சனி பகவான் உங்கள் மீது தாக்கம் செலுத்தினால் உங்கள் மையத்தை அசைக்கிறது என்ற அர்த்தம். நீங்கள் தியானம் மூலம் உங்கள் மையத்தை பலப்படுத்தினால் எந்த கோள்களாலும் உங்கள் அமைதியை குலைக்க முடியாது. ஒரு படகில் நீங்கள் மையத்தில் ஆழமாக இருந்தால் வெளிப்புற அலைகள் பாதிக்காது. தியானமே கிரகங்களின் தாக்கத்திலிருந்து விடுதலை அளிக்கும் ஒரே உண்மையான பரிகாரம். உண்மையான ஜோதிடர் உங்கள் எதிர்காலத்தை சொல்லாமல் உங்கள் சாத்தியக்கூறுகளை காட்டி உங்கள் பலவீனங்களை சுட்டி காட்ட வேண்டும். நீங்க இந்த மாதிரி நபரா இருக்கிறீங்க, இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். உதாரணமா நீங்க பயந்த சுபாவம் உள்ள மனுஷனா இருக்கிறீங்க, அதிகமா கோபப்படக்கூடிய ஒரு நபரா இருக்கிறீங்க, முக்கியமா பெத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியாத ஒரு மனுஷனா இருக்கிறீங்க. சோ இதையெல்லாம் சுட்டி காட்ட வேண்டும். மட்டும் நான் சொல்லிடுறேங்க, அடிக்கடி இந்த மாதிரி உதாரணம் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. ஏன்னா இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அடுத்தது நம்ம எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் நம்மளுக்கு கிடைக்குங்க. எனக்கு தெரிந்த ஒரு முக்கியமான நபர் நல்ல வாழ்ந்த காலத்துல தன்னுடைய தாய அவரு நிறையவே கஷ்டப்படுத்தி இருக்கிறாரு, அடியெல்லாம் போட்டிருக்கிறாரு. அவங்க அம்மா உண்மையிலுமே ஒரு நல்ல மனுஷி, கணவர் இல்லாம இவங்கள நல்லாவே காப்பாத்தி இருக்கிறாங்க. 2 மகள் 1 மகன், சரிங்களா, தனியாளா காப்பாத்திருக்காங்க. ஆனா இவரு அதுக்கப்புறம் இவருடைய கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா குடிச்சிட்டு அந்த அம்மாவை நிறைய தடவை அடிச்சிருக்கிறாரு. அதாவது பெத்த தாய நெட்டிலாம் உதைச்சிருக்கிறாரு, சரிங்களா. அவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்கிறாருங்க. விளைவு என்ன தெரியுங்களா? வாழ்க்கையில திருந்தினாரு, நல்ல வசதி வாய்ப்புகள்லாம் இருந்துச்சு. ஆனா பெத்த தாயை கவனிக்கவே இல்லை. அவங்க மக வீட்டுல போய் தங்கிட்டாங்க. அப்பப்போ வந்து போவாங்க. அப்பவுமே மருமகளால பிரச்சனை, மகனாலையும் பிரச்சனை இருந்துச்சு. அந்த நிம்மதி இல்லை அந்த தாய்க்கு, சரிங்களா. இறந்து போயிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் நிலைமை எப்படி தெரியுமா ஆச்சு? இவரு தன்னுடைய மகள் மீது ரொம்ப பாசம் வச்சிருந்தாங்க. மகளும் நல்லா தான் வாழ்ந்தாங்க, ரொம்ப கவர்மெண்ட் வேலை, சூப்பரான வாழ்க்கை தான். திடீர்னு ஒரு நாள் சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. இவருக்கு அதுக்கப்புறம் உடல் அளவுல மிகப்பெரிய கஷ்டங்க. எந்த காலால எட்டி உதைச்சாரோ அதே காலால இன்னைக்கு பயங்கரமான ஒரு துன்பத்தையும் வலியும் வேதனையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறாருங்க. நமக்கு பார்க்க கஷ்டமா இருக்கு, ஆனா என்ன பண்றதுங்க, செயலுக்கேற்ற விளைவு. அதனால நம்முடைய செயல்களை சரியா நம்ம ஒழுங்குபடுத்திட்டு போயிட்டோம்னா எந்த கிரகத்தை கண்டும் நம்ம பயப்பட வேண்டாங்க. வாழ்க்கை முறையில தெளிவு இருக்கணுங்க. இப்படித்தான் வாழணும், இதுதான் நெறிமுறை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, இல்லைங்களா. அதான் ஓசோ சொல்றாங்க, ஒரு ஜோதிடர்னா இப்படித்தான்ப்பா இருக்கணும், இந்த நேரத்துல நீங்க கோவப்படுவ, இப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையை சரியா கொண்டு போகணும், இந்த மாதிரி விழிப்போட இரு அப்படின்னு சொன்னா அது ஒரு எச்சரிக்கை. அதை விட்டுட்டு நீ இந்த நாள்ல கோடீஸ்வரன் ஆயிருவ அப்படின்னு சொன்னா அது ஒரு ஏமாற்றம். ஞானம் உள்ளவன் ஜோதிடத்தை ஒரு பயன்பாட்டு நூல் போல மட்டும்தான் பயன்படுத்துவான். அடுத்து ஓசோ சொல்லக்கூடிய விஷயம், எப்படிப்பட்ட கேள்வியை நீ ஜோதிடர்கிட்ட கேட்கணும். நாம் ஜோதிடரிடம் நான் எவ்வளவு காலம் வாழ்வேன், எனக்கு எப்ப திருமணம், இந்த மாதிரிதான் கேட்கிறோம். ஓஷோ இதை அற்பமான கேள்வி அப்படிங்கிறாருங்க. உண்மையான கேள்வி இதுதான், நான் மகிழ்ச்சியுடன் நிறைவாக வாழ்வேனா அல்லது கஷ்டத்தோட வாழ்வேனா.
இந்த கேள்விதான் ஆன்மாவை சார்ந்தது. ஆனா இதற்கான பதில் எந்த ஜோதிடத்தையும் இல்ல, உங்ககிட்ட தான் இருக்குங்கிறாருங்க. கர்மாவை மாத்துறது. உங்களுடைய கடந்த கால கர்மா தான் உங்களுடைய விதியை உருவாக்குது. ஆனா விழிப்புணர்வுடன் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் புதிய கர்மாவை உருவாக்காமல் பழைய கர்மாவின் அலைகளை குறைக்க முடியும். ஒரு ஞானி கடந்த கால கர்மாவின் விளைவை அனுபவிப்பார், ஆனா அவரு அதற்கு எதிர்வினையாற்ற மாட்டார். இது கோள்களின் தாக்கத்தை ஏற்றுக்கொள்வது, எதிர்ப்பது அல்ல. நமக்கு தெரியும் எத்தனையோ ஞானிகள் தன்னுடைய இறுதி முடிவை நெருங்கும் போது நோயின் காரணமாக அவர்கள் துன்பத்தை அனுபவிச்சிருக்கிறாங்க. ஓஷோவும் சரி, ரமண மகரிஷியும் சரி, விவேகானந்தர், ராமகிருஷ்ணர், பாத்தீங்கன்னா நோய் அவர்களுக்கு ரொம்ப துன்பத்தை கொடுத்துச்சு. ஆனா அதை அவங்க ஏத்துக்கிட்டாங்க. காரணம் கர்மா, முன்ஜென்ம கர்மா. சோ ஒரு மனுஷன் இறுதி காலத்துக்குள்ளார நம்ம செஞ்ச நல்லது கெட்டதின் விளைவாக நம்ம இந்த விஷயங்களை அனுபவிச்சுதாங்க ஆகணும். ஓசோ சொல்றாருங்க, ஜோதிடத்தினுடைய உச்சபட்ச நோக்கமாக இருக்க வேண்டியது, ஜோதிடம் உங்களை ஆன்மீகத்தை நோக்கி தள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் உள்ள சிக்கல்களை பார்த்தவுடன் அந்த சிக்கல்கள் வெளியிலிருந்து வந்தவை அல்ல, உங்கள் ஆழமான தூக்கத்தால் வந்தவை என்று நீங்கள் உணர வேண்டும். இந்த உணர்தல் உங்களை தியானம் மற்றும் விழிப்புணர்வுக்கான தேடலை நோக்கி தள்ளும். அதுதான் ஜோதிடத்தினுடைய உண்மையான நோக்கம். ஓஷோவின் இறுதி விளக்கம் இதுதாங்க. ஜோதிடம் ஒரு பெரிய கணித புதிரை போன்றது. நீங்கள் பதிலை சரியாக சொன்னாலும் அதை நீங்கள் அனுபவத்தில் அறிந்தால் மட்டுமே பயன். உங்கள் ஜாதகம் எவ்வளவு சரியாக இருந்தாலும் உங்கள் திறவுகோல் உங்கள் கையில் தான் உள்ளது. நீங்கள் எப்போது விழித்தெழுகிறீர்கள் என்பதுதான் எல்லாவற்றையும் தீர்மானிக்குது. நம்ம இந்த பிரபஞ்சத்துல தொலைந்துலாம் போகலப்பா, நம்ம அதுக்கு சொந்தமானவங்க. அது நம்முடைய தாயும் தகப்பனும். ஜோதிடம் நமக்கு நினைவூட்டுது, நீங்கள் ஒரு பிரபஞ்ச குடும்பத்தின் அங்கம். இந்த இணைப்பை உணருங்க, தனிமையில இருந்து விடுபடுங்க, இந்த உணர்வுடன் வாழுங்கள். அதுதாங்க ஓஷோ நமக்கு கொடுக்கக்கூடிய இறுதி செய்தியே. எல்லாரும் எங்க இருந்துங்க வந்திருக்கோம்? ஒரே இடத்துல இருந்து தாங்க வந்திருக்கோம். ஒரு தாய் பிள்ளைகள் தான் நம்ம எல்லாருமே. இந்த ஞானம்லாம் எங்க இருந்து நம்மளுக்கு கிடைக்கும் தெரியுங்களா? தியானத்தின் மூலமாக மட்டும்தாங்க கிடைக்கும். கர்மானா என்னங்க? சனி பகவான் தான் கர்மக்காரகன். நீங்க கடினமா உழைச்சீங்க அப்படின்னா சனியே நினைச்சா கூட உங்களுக்கு எடுக்கவே முடியாதுங்க. உழைப்பிற்கு தலை வணங்குபவர் தாங்க சனி பகவான். மிகச்சிறந்த பரிகாரம் என்ன தெரியுங்களா? ஏழைகளுக்கு உதவுவதும் அஞ்சாமல் இருப்பதும் தாங்க. இதை செய்தாலே உங்களுடைய தோஷங்கள் விலகி போகுங்க. அன்பானவர்களே, நல்லா புரிஞ்சுக்குங்க. ஜாதகம் அப்படிங்கிறது வழிகாட்டக்கூடிய விளக்கு மட்டும்தாங்க. அதுவே பாதை அப்படின்னு தேர்ந்தெடுத்துறாதீங்க. பயந்தவனுக்கு தாங்க ஜாதகம், துணிந்தவனுக்கு தொடுவானம் கூட எட்டும் தூரம் தாங்க. கிரகங்கள் நம்மை ஆளவில்லை, நம்முடைய கர்ம வினைகளும் எண்ணங்களும் தாங்க நம்மை ஆள்கிறது. விதி இருப்பதை விட விதியை மாற்றக்கூடிய சக்தி உங்களுடைய பார்வையிலும் உங்களுடைய உழைப்பிலும் இருக்குங்க, நம்புங்க. அன்பானவர்களே, இன்றிலிருந்து எனக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்றத நிறுத்திடுங்க. எனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறுங்க. ஓஷோவினுடைய இந்த ஆழமான கருத்துக்கள் உங்களுக்குள் ஒரு புதிய தேடலை தொடங்கி இருக்கும் என்று நான் நம்புறேங்க. இது சார்ந்து உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் ஜோதிடத்தை பார்த்து பயந்துட்டு இருக்கிறாங்களோ அவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது ஒரு உதவிகரமா இருக்குங்க. சரிங்களா? வாழ்க வளமுடன். நன்றிங்க. அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க.